ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். 15 நாளைக்கு ஒரு முறை, அப்படி இல்லைனா மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி அப்பப்போ ஹெல்த்தியான லட்டு ரெசிபிஸ் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. சாப்பிட்றவங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க, நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாங்க இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொட்டுக்கடலை இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா வறுப்பட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையே நல்லா வறுத்துக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து லைட்டாக மாறி வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே கடாயில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ எள்ளு வந்து லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. எள்ளையை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் வெல்லத்தை வந்து சேர்த்துக்க போகிறேன். வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நல்லா டைட்டாக நான் அழுத்தி எடுத்துருக்கேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நீங்கள் தண்ணியை சேர்க்காம கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். நான் சும்மா 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நான் வந்து வெல்லத்தை கரைச்சிக்க போகிறேன். வெல்லத்தில் தூசிக்கல் அதிகமாக இருக்குன்றதுனால முதல்ல வெல்லத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தமான வெல்லமாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் கரைக்கலாம் வேணாம். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கடாயில் சேர்த்து நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிறேன். வடிகட்டி யூஸ் பண்ணி வெல்லத்தை வடிகட்டி நம்ம இந்த கடாயில் சேர்த்துடலாம். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அரை கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். உருக்கின நெய்யை அரை கப் அளவுக்கு நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க. நெய்யோட ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து நம்ம ஃபுல்லாக வைக்கக்கூடாது. வெள்ளை கரைசலை கரைச்செடுக்கும் போதே நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வடிகட்டிக்கோங்க ஒரு கடாயில். இல்லைனா வெள்ளை கரைசல் கரைஞ்சதுமே கடாயில் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் வெள்ளை கரைசல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். அதாவது நல்லா கொஞ்சம் நுர வர மாதிரி குக் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையை நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த பொட்டுக்கடலையை சேர்த்துடுறேன். இது கூடவே வறுத்து வச்சிருக்கிறேன் எள்ளு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், டெசிகேட்டட் கோகோனட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது தேங்காவை நல்லா ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்து வைக்கிறது தான் இது. இப்போ இந்த டெசிகேட்டட் கோகோனட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக வரணும். வெள்ளை கரைசலோடு சேர்ந்து நல்லா கெட்டியாகிட்டு வந்தால் தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். டெசிகேட்டட் கோகோனட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மேலே அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா வெள்ளையாக தேங்காவை கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வெறும் கடாயில் நல்லா தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற வரைக்கும் ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னா போதும். டெசிகேட்டட் கோகோனட் ரெடி. இதை நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா கடையில் கூட விற்கிறாங்க டெசிகேட்டட் கோகோனட், நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். உருண்டை பிடிக்கணும். ரொம்ப இலக்கமாக இருந்தால் உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கையில் தொடுற அளவுக்கு கொஞ்சம் சூடு ஆறட்டும். அப்போ தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள் இலக்கமாக இருக்கணும். உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப உதிரியாக இருந்தால் உருண்டை பிடிக்க முடியாது. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய்யை வந்து நான் தடவிக்கிட்டு உருண்டை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சூடு குறையணும். குறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உருண்டை பண்ணுங்கள். ரொம்ப சூடாக இருந்தால் உருண்டை பிடிக்க முடியாது. ஓரளவுக்கு மிதமான சூட்டில் வந்து உருண்டை பண்ணி வச்சுடுங்க.
நல்லா சூடு ஆற ஆற வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்போ கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே போல் சின்ன சின்னதாகவே நான் வந்து உருட்டி லட்டு மாதிரி நல்லா குண்டு குண்டாக உருட்டி எடுத்துக்கிறேன். கையில் நெய்யை தடவிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. அப்போ சூடு தெரியாது. அதே மாதிரி நெய்யை வந்து நல்லா கையில் தடவிட்டு நம்ம உருண்டை பண்ணும்போது பாருங்கள் ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. லட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா டேஸ்டியாக ஸ்வீட்டாக சூப்பராக ஒரு லட்டு ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்டு வந்து பொட்டுக்கடலை, தேங்காய், எள்ளு இதெல்லாம் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். மறக்காமல் கூட வந்து நம்ம சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்பவே ஹெல்த்தியாக தான் இருக்கும் இந்த ஸ்நாக் வந்து. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லட்டுவை இப்படியே நீங்கள் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லா அப்படி புரட்டி எடுத்துகிட்டு கூட நீங்கள் வைக்கலாம். அது பார்க்க இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டில் நல்லா லட்டு வந்து புரட்டி எடுத்துகிட்டு வச்சோம்னாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான லட்டு ரெசிபிஸ் நிறைய நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவெல்லாம் கூட போய் பாருங்கள். வாரத்துக்கு ஒரு விதமான லட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைனா 15 நாளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஹெல்த்தியான லட்டு ரெசிபிஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நல்லா டேஸ்டியாக சூப்பராக பொட்டுக்கடலையை வச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய வீட்டில் ஹெல்த்தியாக லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.